நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. நாளை பொது பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. வருடத்தின் முதல் கூட்டம் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். பிப்ரவரி 13ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாவது பகுதி வருகிற மார்ச் மாதம் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம், ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட சட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இந்த மசோதாக்களை கடந்த ஆண்டே நிறைவேற்ற திட்டமிட்டிருந்த நிலையில் பொது தேர்தல் வந்துவிட்டதால் காலதாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பான அறிக்கையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு சபாநாயகரிடம் வழங்கியுள்ளது. எனவே இந்த கூட்டத்தொடரில் திருத்த மசோதா கட்டாயம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ள மசோதாக்களை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன. டெல்லியில் கடுமையான குளிர் நிலவுகிறது. கடந்த 56 நாட்களில் 474 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் சாலையில் தங்கி இருப்பவர்களுக்கு குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கம்பளி போர்வையோ பாதுகாப்பான தங்கும் இடங்களோ இல்லாத காரணத்தால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை செய்து வருகிறது. டெல்லி அரசு அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. யமுனை நதியை சுத்தப்படுத்தப் போவதாக 5 ஆண்டுகளுக்கு முன்னர் வாக்குறுதி அளித்த அரவிந்த் கெஜ்ரிவால் அதை ஏன் நிறைவேற்றவில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். யமுனை நதியில் ஹரியானா அரசு விஷம் கலப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பேசுபொருளாகி வருகிறது. இந்நிலையில் ஹரியானா முதலமைச்சர் யமுனை நதியில் தண்ணீர் எடுத்து பருகிய வீடியோ, புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் கெஜ்ரிவாலுக்கு கேள்வி எழுப்பிய ராகுல், அவர் எப்பொழுது யமுனை நதியில் நீராடப் போகிறார் என்று வினவியுள்ளார். வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை மத்திய அரசு உடனே கைவிட வேண்டும் என EPS வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்ட திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் எதிர்க்கட்சிகள் அளித்த பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டு ஆளும் கட்சி MPக்களின் பரிந்துரைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய பெரியவர்கள் அந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் இறை இல்லங்களை எழுப்பி வழிபடுவதற்காகவும் சொத்துக்களை அர்ப்பணித்துள்ள நிலையில் அதை பராமரிக்கும் உரிமை அந்த சமூகத்தினருக்கு மட்டுமே உண்டு என்றும் EPS உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில்தான் அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தியுள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் ஆளுநருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். கிண்டியில் உள்ள மகாத்மா காந்தியடிகளின் நினைவு மண்டபத்தில் அவரது நினைவு நாளை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து மறுத்து வருவதாக ஆளுநர் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் சாமிநாதன், காந்தியின் நினைவு நாள் என்பது இந்துத்வா தீவிரவாதிகளால் அவர் கொல்லப்பட்ட நாள் என குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற தேவையற்ற பிரச்சனைகளை அரசியல் ஆக்குவதை விட மக்களிடையே ஒற்றுமை மற்றும் மத நல்லிணக்கத்தை ஆளுநர் வளர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பெண்கள் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என திமுக MP கனிமொழி தெரிவித்திருக்கிறார். ECRல் பெண்களை சில இளைஞர்கள் காரில் துரத்தி கொண்டு வந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியானது. இது தொடர்பாக அரசு மீது எதிர்க்கட்சியினர் விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கனிமொழி, பெண்கள் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது என நினைப்பவர்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என பதிவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனின் செல்போன் அழைப்பு விவரங்கள் தன்னிடம் உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கடந்த ஓராண்டு காலமாக ஞானசேகரன் யாருடன் பேசினார் என்ற ஆதாரங்கள் உள்ளதாகவும், காவல்துறை அதை வெளியிடாவிட்டால் தானே வெளியிடுவேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உயர்நீதிமன்றங்களில் தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் தற்போது 60 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வழக்குகளின் தேக்கத்தை குறைக்கும் வகையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.
மாநிலங்களின் தேவைக்கு ஏற்ப உயர்நீதிமன்றங்களில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ECR சம்பவத்தில் பெண்ணின் தனிப்பட்ட பெயர் உள்ளிட்ட விவரங்களை வெளியிட்ட திமுக அரசு குற்றவாளிகளின் விவரங்களை வெளியிடாதது ஏன் என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அந்த வீடியோவில் முகம் தெளிவாக பதிவாகி உள்ளதாகவும் கார் எண் தெரிந்துவிட்டதாகவும் ஆனால் சம்பந்தப்பட்ட நபரை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்றும் அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. நடவடிக்கை எடுக்க காரில் கட்டப்பட்டிருந்த திமுக கொடி தடுக்கிறதா என்றும் கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அஜித் நடிப்பில் மகள் திருமேனி இயக்கிய விடாமுயற்சி திரைப்படம் February 6 வெளியிடப்படுகிறது. இந்த திரைப்படத்தை அஜித் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் ஷூட்டிங் ஸ்பாட் காட்சிகளை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஆக்ஷன் மற்றும் பாடல் காட்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தின் தழுவல் என கூறப்படும் நிலையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. டிஜிபி சங்கர் ஜிவால் மகள் தௌஜி ஜிவால் தமிழ் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகியுள்ளார். ரவி மோகன் நடித்துள்ள கராத்தே பாபு படத்தில் அவர் அறிமுகமாகியுள்ளார். டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபு இப்படத்தை இயக்கியுள்ளார். சென்னை ECRல் சாலையில் இரவு நேரத்தில் பெண்களை காரில் துரத்திய சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 5 தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையில் ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பராசக்தி என்ற டைட்டிலை பிற படங்களுக்கு தலைப்பாக வைப்பதை தவிர்க்க வேண்டும் என நேஷனல் பிக்சர்ஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி எழுதி சிவாஜி நடிப்பில் 1952ஆம் ஆண்டு வெளியான பராசக்தி திரைப்படம் இன்றளவும் பேசப்படுகிறது. இப்படத்தை நேஷனல் பிக்சர்ஸ் தயாரித்தது. இந்நிலையில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்திற்கு பராசக்தி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பராசக்தி என்ற பெயரை வைப்பதை தவிர்க்கும்படி நேஷனல் பிக்சர்ஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.